முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 29ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி. இன்று நீங்கள் விரும்பிய காரியங்களில் நிறைவேறுவதோடு உங்களுக்கு லாபமும் வருமானமும் அதிகரிக்கும். பரணி. நீங்கள் நீண்டலாக எதிர்பார்த்திருந்த லாபங்கள் இன்று அதிகரிக்கும். அதற்கு ஈடாக செலவுகளும் வந்து சேரும். கார்த்திகை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஆளுமைத்திறன் அதிகரிக்கும், தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படும். ரோஹிணி. புதிய நபர்கள் அறிமுகவார்கள், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கூடும். மிருகசீரிஷம். நீங்கள் செய்யும் மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும். ஆனால் காரியங்களில் நிதானம் தேவை. திருவாதிரை. இன்று உங்களுடைய பயணங்கள் வெற்றிகளை தரும். அதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், செல்வாக்கும் அதிகரிக்கும். புனர்பூசம். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு தனவரவு வருமானங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும். பூசம். மறைமுக எதிர்ப்புகளையும் வீண் விமர்சனங்களையும் மீறி நீங்கள் தொழில் செய்யும் இடங்களில் உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுவதால் உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆயில்யம். எதிர்பாராத தனவரவு உண்டாகும், லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். மகம். உங்கள் மேலே உங்களுக்கு பச்சதாபம் உண்டாகும். வாழ்க்கை துணையும் நண்பர்களும் உங்களுடைய தனிமையை போக்கி உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். பூரம். பெண்களால் பிரச்சனைகள் உருவாகும். ஆனாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் வருகின்ற எதிர்ப்புகளையும் தடைகளையும் மீறி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உத்திரம். தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டாகும், ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், அரசு விஷயங்கள் லாபத்தை தரும். அஸ்தம். தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தனவரவு பணவரவு அதிகரிக்கும். சித்திரை. வீடு வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும், அல்லது வாங்க விற்பதற்கான சிந்தனை மேலோங்கும். சுவாதி. நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். விசாகம். அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும், உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். அனுஷம். உங்கள் முயற்சிகள் செயல் திட்டங்கள் எளிதாக வெற்றி பெறுவதால் சக ஊழியர்கள் பெண்கள் உங்கள் மேல் பொறாமை கொண்டு மறைமுக எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குவார்கள். கேட்டை. நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அதற்கு உங்களுடைய திட்டங்கள் உறுதுணையாக இருக்கும். வாழ்க்கை துணையும் ஆதரவாக இருப்பார்கள். மூலம். அதிகாரிகள் கெடுபிடி அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். போராடம். உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். உத்திராடம். தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். ஆனால் அதுவே பணிசுமைக்கு வழிவகுக்கும். திருவோணம். உங்களுக்கு பணிசுமை அதிகரிக்கும். தேவையில்லாத வேலைகள் இழுத்து போடுவதால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவற்றை தவிர்த்தால் பணிசுமை குறையும்.
அவிட்டம் வாழ்க்கை துணையால் பதற்றமான சூழ்நிலையில் ஏற்படும் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். சதயம் பயணங்கள் வெற்றி தரும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது உகந்த நாள். புரட்டாதி குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தனவரவு பணவரவு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நீண்ட நாள் பெண்டிங் வைத்திருந்த வேலைகளையெல்லாம் இன்று முடித்து வெற்றி காண்பீர்கள். அதனால் உங்களுக்கு பேரு புகழும் கிடைக்கும். ரேவதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் அரசு இனங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் என்று நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதுடன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், அமைதி எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவரி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இனியொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.